வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட்டை தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம். ஸோ பிப்ரவரி மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி அடையும். உங்களோட ராசிநாதன் வந்து செவ்வாய் முதல் ராசி. அவர் வந்து ரொம்ப பலகீனமான இடத்துல இருக்காருன்னு பார்த்தா 3rd ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கார். வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம்னா வந்து உங்களுக்கு வந்து ரெட்ரோகிரேட் ஆகிருக்கும். இந்த மாதம் வந்து மிடில் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்ச உடனே அவர் டைரக்ட் மோஷனில் உங்களுடைய மைண்டில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் இருந்தோ அதெல்லாம் நீக்கிடுவார். அடுத்தது குரு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 2nd ஹவுஸ் தான் பொசிஷன் எடுத்திருக்கு. 2ஆம் இடத்துல வந்து குரு இன்னும் வாக்கு சார்ந்த பலமாக வச்சுருக்கார். மற்ற கோள்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்குது. சுக்கிரன் மட்டும் கரெக்டாக 12th ஹவுஸ்க்கு வந்துடும். ஸோ மேஷம் இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் உங்களுக்கு 12ல் வந்து தான் நகரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன அலர்ட் தான் கொடுக்குறேன். மேஷம் 12ஆம் இடம் விரயம். அது விரயம், அலைச்சல், செலவு அப்படின்னு இருக்குது. அது எந்த அளவுக்கு அதை வந்து சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். முதல்ல இந்த மாதத்தில் பிப்ரவரியில் சுக்கிரன் வரார். பொருளாதார சம்மந்தப்பட்ட முக்கியமான பிளானட் வந்து வீனஸ், சுக்கிரன் தான். 2 கூடியவன் 7 கூடியவன். 2ங்கிறது உங்கள் குடும்பம், 2ங்கிறது உங்களுடைய வருமானம், உங்களுடைய சேமிப்பு, 7ங்கிறது உங்களுடைய கலஸ்திரம், பர்டிகுலராக உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஸோ இதில் குறிப்பாக ஆண்களுக்கு, மேஷத்தில் பிறந்த ஆண்களுக்கு சுக்கிரன்னா அவங்களுடைய மனைவியை குறிக்கும். இது பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து அவங்கள தான் குறிக்கும். இருந்தாலும் மேஷத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சுக்கிரன் 12th ஹவுஸில் போகும்போது கோபத்தாபங்களை கொண்டு வரும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கார். சுக்கிரன் 12th ஹவுஸில் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. ஆனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணதுனால இது எப்படின்னா ஒரு செயின் லாக் மாதிரி. இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு விரயத்தை சுக்கிரன் கொண்டு வருது. அதை எப்படியாவது ஒரு வகையில் வந்து இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை தடுக்கிறதுக்கோ குரு உதவி செய்யும். அப்படி தான் இந்த மேஷத்துக்கு இந்த மாதம் இருக்கும். மற்ற கோள்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஆஃப் February புதன் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறிடுவார். மறுபடியும் 28th ஆஃப் February புதன் சுக்கரனோட இணைஞ்சிருவார் மீனத்தில். சூரியன் 13ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சது தான், மிட் ஆஃப் எவ்ரி மந்த்து. ஸோ சூரியன் சனியோட புதனோட கிட்டத்தட்ட 13லேருந்து 28ஆம் தேதி 3 கிரகம் ஒன்றா ஒரு ட்ரிப்பிளாக இருக்கும். 3 கிரக கூட்டணின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. மேஷத்துக்கு அப்போ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கரியர் அண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் சனி அதே இடத்துல தான் இருக்குது, நெருங்கிட்டு இருக்கு. தயாராக இருங்க. அதோட மெயினாக கவனக்குறைவாக இருக்காதீங்க. மேஷத்தை சேர்ந்த ராசிகளை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அடி எடுத்து வைக்கிறது சுக்கிரன், பொருளாதார கிரகம். அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறது சனி, ஒரு தொழில் கிரகம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. பொருளாதாரம், தொழில், இந்த இடத்துல தான் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதில் குறிப்பாக வந்து ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கலாம். இந்த 12 அப்படிங்கிறது அலைச்சல், நெருக்கடி, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவர் ஒர்க் ப்ரெஷர், இது மாதிரிலாம் சூழ்நிலை வரலாம். இது லைஃப்பில் எல்லாருக்குமே நடக்கிறது தான். இந்த டைமில் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சமாளிக்கிற விஷயத்தை பற்றி யோசிங்க. இப்படி நடந்துடுச்சு அப்படி நடந்துடுச்சு அதை பற்றி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணாதீங்க. அதை எப்படி சமாளிக்கலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம்.
அதே மாதிரி மேஷத்தை சேர்ந்த தொழில் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா வரவை விட செலவுகள் வந்து திடீர்னு அதிகரிக்கிற மாதிரி தெரியும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா செலவை வந்து எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், எப்படி கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கலாம், தேவையில்லாத செலவை எப்படி குறைக்கலாம், நிறைய விஷயங்களை வீண் செலவை எப்படி மினிமைஸ் பண்ணலாம். இது ஃபேமிலிக்கும் பொருந்தும். ஸோ அது மாதிரி நீங்கள் யோசிக்கிறது நல்லது. அதே மேஷத்தை சேர்ந்த அரசு சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்னா அந்த சனி 12ஆம் இடத்துல வரும்போது நிறைய சோதனைகளை கொண்டு வரும். குறிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த பொறுப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அதில் உள்ள அந்த அந்த வேலையை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப சின்சியராக பர்ஃபெக்டாக பங்க்சுவலாக கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சனி 12th ஹவுஸ்னால் என்னென்னா 12னா கால் பகுதி அப்படின்னா என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது தடங்களாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும், உங்களுக்கு தடையை கொண்டு வரும். நீங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது இடையூறாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் யாருக்கோ கடன் பட்டிருக்கீங்க, அதை திருப்பி செலுத்தலை, நீங்கள் யாருக்கோ ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் யாருக்கோ இன்னலை கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் யாருக்கோ கஷ்டம் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். அப்படி இல்லைனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி 12th ஹவுஸ்னால் என்னன்னா கால் பகுதியை பிடிக்கிறாருன்னு அர்த்தம். விரயத்துக்கு ரெடி பண்ணுறாரு, காலை வாரி விடுறாரு, இல்லை காலை சறுக்கி விடுறாருன்னு அர்த்தம். அப்போ யார் அதில் வந்து விழுவாங்க, யார் ஏற்கனவே அது மாதிரி பிறரை வந்து விழ வச்சாலும் அவங்க தான் விழுவாங்க, மற்றவங்க விழ மாட்டாங்க. இந்த புரிதலோட மேஷத்தில் நீங்கள் வந்து அந்த புரிதலோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பாசிட்டிவாகவும் இருங்க. மெயினாக நான் சொல்கிறது மறுபடியும் ஃபினான்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கரியர் இதில் மட்டும்தான் கவனம். மற்ற ஏரியாலாம் பரவாயில்ல. ஃபேமிலியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். மேஷம் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல ராகுவோட தொடர்பு. அதனால் ஒரு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய உறவு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல், இதெல்லாம் ஒரு சில கசப்பான அனுபவங்கள், தேவையில்லாத கருத்து மோதல்கள்லாம் திடீர்னு அப்படியே வரும். அதை வந்து பெரிதுபடுத்தாதீங்க. ஏன்னா இந்த சமயத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சோதிக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையாக இருக்கிறது தான் நல்லது. அதை வந்து பெரிதுபடுத்தி அதை வந்து ரொம்ப மோசமான விளைவில் கொண்டு போகக்கூடாது. அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மேஷத்தை சேர்ந்த நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே உங்களுக்கே சம்டைம்ஸ் வந்து ஒரு அவசரத்தில், வேகத்தில், ஒரு குழப்பத்தில் என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு தேவை அமைதி. அந்த அமைதிக்கு தேவை வந்து உங்களுக்கு பொறுமை, அமைதி, சகிப்புத்தன்மை. தியானம் பழகுங்க. அமைதியான முறையில் யோசித்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடியும் சொல்கிறதுக்கு முன்னாடியும் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. யார்கிட்டையாவது ஆலோசனை கேளுங்க, இல்லை உங்களுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்களோ இல்லை உறவுகிட்டோ பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுங்க. அதனால தான் முடியுன்றது என்னோடய கருத்து. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்கிறது மாணவர்கள். மேஷத்தை சேர்ந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து நெருங்குறார். அண்ட் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 12th ஹவுஸில். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு எளிமையான மாணவனாக, ஒரு மாணவியாக உங்கள் முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, பயிற்சி வந்து இது வரைக்கும் ஒன் டைம் ப்ராக்டிஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனிமேல் கண்டிப்பாக மினிமம் 3 times நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். அப்போது 7th சனி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதா நிறைய பேர் கேட்பாங்க. என் பையனுக்கு வந்து 7th சனி 10th +2 என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான எக்ஸாம் பீரியடெல்லாம் வந்து 7th சனி வரும்போது அவங்களுக்கு வந்து சடனாக ஹெல்த்லேயோ கான்சன்ட்ரேஷன்லையோ சின்னதாக சில பேருக்கு பயம் வரும். ஒரு சிலருக்கு மெமரி வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது. சம்டைம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் இருக்காது. இதுதான் 7th சனியோட சோதனை. இந்த சோதனை யார் சாதனை ஆக்குவாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து தெரு விளக்கில் வந்து படித்து அதுலேயே பெரிய ஆளானவங்க உண்டு. ஏழ்மையிலையும் படித்து பெரிய ஆளானவங்க உண்டு. நீங்கள் நிறைய சாதனையாளர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையிலேருந்து மேலே வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது மேஷத்துக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, மாணவர்களாக இருக்கிற நீங்கள் ஒரு முறை மொத்தம் ப்ராக்டிஸ் பண்ணி இது வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக சக்ஸஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய டேலண்ட் ப்ளஸ் உங்களுடைய நாலேஜ் ப்ளஸ் உங்களுடைய குட் டைம். இந்த முறை டைம் வந்து எப்படி வருதுன்னா உங்களை சோதிக்கிற மாதிரி வருது. ஸோ உங்கள் ப்ராக்டிஸை ஒரு 3 times பண்ணுறது நல்லது தான். அப்படி தான் என்னோட சஜஷன். எதையுமே கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக ரிசல்ட்ஸ் நல்லா வரும். அடுத்து நான் சொல்ல போகிறது பெண்கள் இல்லத்தரசிகள். அதாவது மேஷத்தை சேர்ந்து இருந்தீங்கன்னா, நீங்கள் மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா, மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சூழ்நிலைகள் இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கு சில விஷயங்கள் மாறாமல் நடக்கலாம்.
சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி கூட உங்கள் சூழ்நிலையில் வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில வீணான செலவுகள், விரயங்கள் அப்படியும் வரலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால மனம் தளராமல், இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இந்த காலம் அப்படி வருதுன்னும் போது தட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். சேமிப்பு வரும்போது சேமிக்கப்படும், செலவு வரும்போது செலவு வரும். உறவுகள் தானாக வந்து பாராட்டுவாங்க, உறவுகள் தானாகவே பேசாமையும் போவாங்க. இது இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு, சரி பரவாயில்ல, கடவுள் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதை உணர்ந்து நீங்கள் வந்து யாரையும் கோபிக்காமல், யார் மேலேயும் வருத்தப்படாமல், யாரையும் திட்டாமல், யார்கிட்ட சண்டை போடாமல் அமைதியாக நீங்கள் கடந்து போங்க. இந்த அமைதியாக கடந்து போகிறது உங்களுக்கு மேலும் எந்த விதமான தவறையும் செய்ய வைக்காது. ஸோ அதை அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா அது தானாகவே சரியாகும். இதுதான் என்னுடைய மெசேஜ் February 2025. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஏதாவது செய்கிற பிளான்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க. இருக்கிற லைஃப்பை அழகாக லீட் பண்ண முடியுது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது இனிமேல் நல்லது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசி தான் எல்லோரும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ ரிஷபராசி வந்து எல்லோரும் கேட்ட காமனான கொஷின் என்னென்னா, சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் வந்து கோடியை கொடுக்க போகுது, அப்படி கொடுக்க போகுது, இப்படி கொடுக்க போகுது, அப்புறம் வந்து ஜாக்பாட், அப்புறம் வந்து பெரிய சான்ஸு, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ்ஸு, அது இது. ஏன்னா என் ஃபேமிலிலையும் வந்து ரிஷபராசிலாம் என்னை கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ரிஷபத்துக்கு இப்படி சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லியிருக்கேன், உண்மையாக அடிக்குமா, லாட்டரிலாம் வாங்கலாமா? நான் சொன்னேன் நம்பர்ஸ் வேணால் கொடுக்குறேன், வாங்கினா பாதி கொடுத்துரு அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ரிஷபம் வந்து அப்படிப்பட்ட ஒரு நேரமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, February மாதத்தில் சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருப்பார். நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பிளானட்ஸ்லாம் யார் பார்த்தீங்கன்னா, ஒன்று சனி, இன்னொன்று புதன், அவங்களும் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க. சூரியன் இன்னும் ஸ்கோர் பண்ணுறாங்க. குரு சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை, அதுவும் நல்ல ஒரு காம்பினேஷன். கிட்டத்தட்ட February மாதத்தில் எல்லா கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ வந்து நிச்சயமாக ஏதாவது நடந்துருமா அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் யோசிக்கணும். ராகு வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய புரிதல் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகமில் நீங்கள் ரிஷபராசியை சேர்ந்திருந்தாலும் உங்கள் லக்னம் ஒரு வேலை அது ரிஷபமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை இது மிதனமாக இருந்ததுன்னா, ஒருவேளை சம்டைம்ஸ் அது வந்து ஒரு துலாமாக இருந்ததுன்னா, இல்லை இந்த சமயத்துக்கு உங்களுக்கு வந்து அது மகரமாக இருந்ததுன்னா, லக்னம் நான் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பேர்த் சார்ட்லேயும் சுக்கிரன் வந்து ஆட்சி, உச்சம், இல்லைனா மூலத்திரிகோணம் அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தாருன்னா, ப்ளஸ் ராகு யோக கிரகமாக இருந்ததுன்னா, நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தசா புக்திகளையும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தசா புக்தி பீரியட் வரணும். அட்லீஸ்ட் புக்தியில் சுக்கிரன் இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பலன் உண்டு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரஃப் கேல்குலேஷன், ஜனனம் வந்து யாரெல்லாம் நீங்கள் மார்ச்சில் பிறந்திருக்கீங்களோ மோஸ்ட்லி அவங்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் சில டைமில் மார்ச்சில் உச்சமடையும், சில டைம் Februaryயில் உச்சமடையும். ஸோ மார்ச்சில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த சான்ஸ் அதிகம் இருக்குது. ஜூனில் ஜூலையில் பிறக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி மே ஜூன் தான் சுக்கிரன் ஆட்சியில் இருப்பார். அப்புறம் அக்டோபர், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து நவம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்சில், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அதில் பிறக்கிறவங்க சுக்கிரன் மூலத்தை கொண்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த வீனஸ் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். ராகு கேதுடைய இதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாப், மணி, க்ரோத், ஃபினான்ஸ், ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப், லக், ஃபார்ச்சூன், கார், வீடு, உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸரி பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப லக்ஸரியான ஒரு ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க. அண்ட் ட்ராவல், வேர்ல்டு வைட் ட்ராவல், டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம். இப்போ சுக்கிரன் பேர்த் சார்ட்டில் எப்படி இருக்கார், வெறும் ரிஷபராசியாக, அதுக்கு என்ன லக்னம் காம்பினேஷன் வருது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த பிளானை வந்து போட முடியும். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லக் ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்கும். ஓரளவு Februaryயில் ஒன்றும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதை வேணால் நீங்கள் முயற்சி பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ராசிக்கு பலன் நல்லா இருக்குது. குறைஞ்சபட்சம் ஏதாவது பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் லக்னம் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், குறைஞ்சபட்சம் அந்த ராசிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா, ஒரு 30% போட்டுங்களேன். அந்த ராசிக்குன்னு அந்த அந்த கிரகங்கள் அப்படி போகும்போது 30% பலன் தரும். பணமாக பணம், சந்தோஷமாக சந்தோஷம், ஒரு ஒரு பயணமாக பயணம், ஒரு பொருள் நல்லா வாங்கி சந்தோஷம் ரைட்டு, ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுமா பூர்த்தி பண்ணும், அந்த மாதிரி ஏதோ குறைஞ்சபட்சம்
அதுக்கு இது நல்ல நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ ரிஷபம் பிப்ரவரியில் நீங்கள் மாணவராக இருங்க, நீங்கள் பெண்கள் இல்லத்தரசியாக இருங்க, கல்யாண விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், லோன் எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கு பிளான் பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெரிய நபரை போய் சந்திக்கிறீங்க, ஒரு பதவிக்காக யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த ரூபத்தில் வேணாலும், இல்லை கடன் இருக்குது, கடனை அடைக்கணும், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வேணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு கடன் வேணும், வாங்கணும், பேங்க் லோன் வேணும், எஜுகேஷன் லோன் வேணும், அந்த மாதிரி எந்த முயற்சி ஆனாலுமே சாதகமான இடத்துல எல்லா போலும் வந்துடுச்சு. ஸோ பிப்ரவரி மாதம் நீங்கள் ஆக்ஷனில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அந்த பலனை நல்லபடியாக எடுக்கிறதுக்குண்டான வேலைகள் உண்டு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதனால் நான் தனித்தனியாக அதை பற்றி ப்ரிடிக்ட் பண்ண விரும்பலை. இட்ஸ் அ குட் சைன். அதை பாசிட்டிவாக பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். மிதுனம். ஸோ மிதுன ராசி வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறீங்க. 10ல் சனி வரப்போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, எப்படி செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு தயார் நிலையில் இருக்கிறீங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும் 12th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கும். புதன் சூரியன் வந்து 8ல், பட் ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. 13ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் புதன், சனி, சூரியன் 3 பேரும் ஒன்றா கன்ஜெக்ஷன் ஆகிருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கும். குரு வந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அதாவது ரிஷபத்துக்கு சொன்ன அளவுக்கு மிதுனத்துக்கு பலன் இல்லைனா கூட மிதுனத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலாம், ஒரு 65-70 ரேஞ்சில் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்கோர் இருக்குது. ஒரு வேலை விஷயத்தில் எடுத்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் எடுத்தாலும் சரி, திருமண விஷயத்தில் எடுத்தாலும் சரி, ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு பயணமாக இருக்கலாம், பொருளாதாரம், இல்லை ஒரு மாற்றம், திடீர் மாற்றம் வேணும், இல்லத்தரசிகளுக்கு உண்டான மனநிலை, இதெல்லாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. நிறைய விஷயத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இந்த மிதுனம் 2025 பிப்ரவரி மாதம் முதல்ல மனதளவில் சில உற்சாகமான சூழ்நிலையை வந்து கொண்டு வரும். அங்கே செவ்வாய் வந்து மிதுனத்திலே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் தேவையில்லாத ஒரு கோபங்கள் அப்படி வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மிதுனம், ஜாப் அண்ட் கரியர் சேஞ்சஸை எதிர்பார்த்து ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குண்டான முயற்சியை எடுக்கலாம். இது சரியான மாதம். உங்களுடைய 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருப்பார். அவர் பொருளாதார கிரகம். எங்கே நீங்கள் என்ன வாய்ப்பை தேடுறீங்களோ, எங்கே சென்று என்ன வாய்ப்பை நீங்கள் கேட்குறீங்களோ, அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. உங்கள் நேரம் அப்படி இருக்குது. ஸோ கேளுங்க. நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ இப்போ போய் கேளுங்க. அந்த பலன் நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னா கிடைக்கும். அடுத்தது நான் சொல்கிறது என்னென்னா, ஃபைனான்ஷியலாக ஒரு பிளான் இந்த 2025 பிப்ரவரி மாதத்தில் ஒரு பிளானை போடுங்க. நம்ம ஃப்யூச்சருக்கு இந்த சேவிங்ஸ் இப்படி பண்ணலாம், இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான். அது ₹1 கூட பரவாயில்ல, ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எப்போவுமே நான் ஒன்று சொல்வேன், குட் டைமில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ டைம். தான் உங்களுக்கு சரியான மாதம். ஒரு குட் டைமில் நீங்கள் ஒரு நல்ல விதையை விதைக்கலாம். அது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். என்ன வேணால் எப்படி உங்களுக்கு உங்கள் வெல் விஷர்ஸ், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. அடுத்தது நம்ம வந்து மிதுனத்துக்கு பார்க்குறது, திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறதுனால எப்படின்னா, சில பேர் நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிடலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், பட் நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், அங்கேருந்து திருப்பி வரணும், இல்லை வேலை செஞ்சுட்டு திருப்பி வரணும், இந்த மாதிரி பாதி வேலையை முடிச்சுட்டு மீதி அப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேலைலாம் நடக்கும். ஏன்னா குரு 12th ஹவுஸில். ஸோ திருமணம் பண்ணிடலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், திரும்ப போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு 6 months ஒரு 1 yearக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு கல்யாணமாக அஃபிஷியலாக மேரேஜாக டிக்ளேர் பண்ணலாம். இல்லை இப்போ வந்து சில பேர் விசாக்காக ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு இந்த மாதிரி வேலைலாம் இப்போ பண்ணலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, பெண்கள் இல்லத்தரசிகள் மிதுனம் ஃபார் பெட்டர் பீரியட் வந்து கொஞ்சம் நல்லா வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு தைரியமும், ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து இறங்க முடியும், நம்மளால் சமாளிக்க முடியும், நம்மளால் வந்து 10 விஷயத்தை பார்க்க முடியும், அந்த பலம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நேரமாக இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் பலவிதமான தடைகள் அப்படின்னு நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து செல்ஃபாகவே கிடைக்கும். அந்த மோட்டிவேஷன் உங்களை முன்னெடுத்து கொண்டு போகும். அது ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும்.
ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் நீங்கள் பிளான் பண்ண வைக்கும். சப்ஜெக்டை ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் புரிதலோடு அந்த ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹெல்த்து. மிதுனம் ஆரோக்கிய ஸ்தானத்தில் நல்ல வேலை வெறும் கேது மட்டும்தான் இருக்கார், அதுவும் பார்டரில் எட்ஜில் இருக்கார். பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கிற அளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவாக இல்லை. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லாவே முன்னேறுங்க, சந்தோஷமாக இருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் வந்து 60+, 70 இருக்கீங்க, 80 இருக்கீங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ். மிதுனம் காற்று ராசி. காற்று வந்து வீசாமல் சும்மா இருக்காது. கடலுடைய அலை அசைனாலும் காற்று வேணும், நமக்கு வந்து உயிர் மூச்சு வேணாலும் காற்று வேணும். மரம் அடிப்படையான ஆதாரமே வந்து காற்று. காற்றுடைய அசைவு தான் உலகத்துடைய இயக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களால் சும்மா இருக்க முடியாது. எதையாவது பண்ண சொல்லும், எதையாவது பேச வைக்கும், எதையாவது பண்ண தான் மனசு அமைதியாக இருக்கும். அதுக்கு இது நேரம் மறுபடியும் வந்திருக்கு. சரியான நேரத்தில் உங்களோட முயற்சி நீங்கள் செய்யலாம். மீண்டும் உங்களுடைய அனுபவ அறிவில் ஒரு துவக்கம், ஒரு பிளான் இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவரால் எவ்வளோ பரவாயில்ல. மிதுனம் சுயமாக உங்களுடைய அறிவாற்றலால், உங்களுடைய திறமையால் மீண்டும் வாய்ப்புகளை கொண்டு ஒரு பாசிட்டிவான சைடில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ், ஒரு நல்ல டைம். யூஸ் த டைம். குட் லக். கடகம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கொடுத்த மெசேஜ் அண்டு கால் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ பிரச்சனை தீரும், எப்போ கடன் தீரும், எப்போ நோய் தீரும், எப்போ அது சரியாகும், எப்போ இது சரியாகும். ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய பேருக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு சிலருக்கு ஒரே ஒரு பாதிப்போடு போயிருக்கு, ஒரு சிலருக்கு 2-3 ஏரியாவில் ரொம்ப பேட்லி எஃபெக்ட் ஆகிருக்காங்க. மனதளவில் சம்டைம்ஸ் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க. நிறைய மாணவர்கள்ட்டையும் பேசும்போதும் கடகம் எங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுட்டாங்க, ஸோ ட்ராவல் டைம் அதிகமாகுது, இந்த மாதிரி நிறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டு இல்லத்தரசிகளும் கடகத்தில் வந்து பயங்கரமான மன உளைச்சல். வேலையில் பொதுவாக ஆண்கள் வந்து சொல்ல முடியாத ஒரு ப்ரெஷர். சில பேருக்கு வேலை போயிடுச்சு, ஒரு சிலருக்கு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு ப்ரெஷர். ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கடகம் எந்த மாதம் நமக்கு இது கிடைக்கும், எந்த மாதம் இது நடக்கும், எந்த மாதம் நமக்கு வந்து இது சரியாகும் அப்படிங்கிற எண்ண அதிர்வுகளோட எதிர்பார்ப்புகளோட ரெடியாக இருக்கீங்க. ஆறுதலான விஷயம் முதல்ல நான் சொல்லிடுறேன், என்ன பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறேன். சுக்கிரன் உச்சமடைந்தாலும் அவர் உங்கள் கரியர் பிளானட் கிடையாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுங்க. குரு ஸ்டில் 11th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்காரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. கஷ்டம்னு உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கஷ்டப்படுவீங்கன்னு ஒன்றும் இல்லை. காசுக்காக கஷ்டப்படுவோம், இல்லை வந்து அடிப்படையான வாழ்க்கைக்காக கஷ்டப்படுவோம், இல்லைனா நமக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த கஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த கஷ்டத்தாக வலி அனுபவிக்கிற அளவுக்கு வருத்தப்பட மாட்டீங்க. பட் வேலை விஷயத்தில் இன்னும் அந்த அந்த நேரம் நெருங்கிடுச்சா அப்படி தான் நான் க்ளோஸாக பார்க்குறேன். ஃபெப்ரில் என்ன பிளானட்டரி பொசிஷன் பார்க்கும்போது 12th ஹவுஸில் மார்ஸ், செவ்வாய். ஸோ 12ல் செவ்வாய் இருந்தாரா அந்த ஆக்டிவேஷனை கொடுப்பாரான்னு பார்த்தேன், அது பெருசாக இல்லை. அடுத்தது சனி வந்து ஸ்டில் 8th ஹவுஸில், ஏன்னா ஃபெப்ரவரி முடிஞ்சால் அவர் ரெடி ஆகிடுவார்னு அர்த்தம். அதே இடத்துல சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் எடுக்குது 13th ஆஃப் ஃபெப்ரவரியில், சூரியன் 8th ஹவுஸில். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானட் வந்து 8ஆம் இடத்துக்கு போகுது, புதனும் 8ஆம் இடத்துல. ஸோ 8ல் வந்து சூரியன், புதன், சனி, அதாவது கும்பத்தில் இருக்கும். கடகத்து 8வது வீடு. ஸோ கடகத்துக்கு 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்னென்னா, ஏதோ ஒரு ஆதரவு இருக்குது. அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், சிப்ளிங்ஸ் உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் என் பார்வையில் என்னென்னா, அந்த கடகத்துக்கு எனக்கு ஜாப் தான் எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு மணி தான் என் மேட்டர், எனக்கு கடன் தான் என் பிரச்சனை, எனக்கு நோய் தான் என் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் 1 மாத காலம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். இந்த மாதம் எல்லாம் மடமடன் நடந்துரும்னு சொல்ல மாட்டேன், மேபி ப்ரிப்பேர் ஆகலாம், எதையாவது வந்து தயார்படுத்தும், இல்லை எதையாவது நீங்கள் தயாராகலாம். ஸோ அது வந்து நடந்துரும் அப்படின்னு நான் வந்து போலியாக வாக்குறுதி கொடுக்க விரும்பலை. செவ்வாய் வந்து 12th ஹவுஸ். இன்னொன்று சப்ஜெக்ட் நான் சொல்லிடுறேன், வெறும் ராசி கடகம் மட்டும் வச்சு இதை முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு லக்னமாக இருந்ததுன்னா செயல்படுறதுக்கு கொஞ்சம் டைம், காலதாமதம் ஆகலாம், கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ அது செயல்முறையில் கொஞ்சம் டிலே இருக்கலாம். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கடகம் இந்த ஃபெப்ரவரி மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளான ஒரு முன்னோட்டமாக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. ஸோ உங்கள் தேடுதலை குறைக்க வேண்டாம், உங்கள் முயற்சியை வந்து நீங்கள் குறைக்க வேண்டாம், எதுக்குமே நீங்கள் பின்வாங்கவும் வேண்டாம்.
பட் ஆனால் மனசில் ஒன்று வச்சுங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, அதுதான் இப்போ உங்களுக்கு பொருந்தும். அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். ஸோ நீங்கள் என்ன உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி எல்லாம் ரொட்டீனை கரெக்டாக பண்ணுங்கள். பலன் மட்டும் இது இப்போ கிடச்சிரும், அது அப்போ நடந்துடும், இது நடந்துடும், அது நடந்துடும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நடந்தால் சந்தோஷம், நடக்கலையா அது அப்புறம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. ஸோ ஜாபில் வந்து ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்னா, சனி வந்து 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ஸ்டில் ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், வேலை இல்லாதவங்களுக்கு வந்து சட்டுன்னு ஒன்று கிளிக் ஆகாத ஒரு போராட்டம். 12th ஹவுஸில் வேறு செவ்வாய், எங்கே போனாலும் யாரும் பெருசாக முழுமையான ஆதரவு தராமல் அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அது போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சரி இது எப்படியாவது சமாளிச்சு அந்த ஒரு மாதம் தானே நினச்சிங்கன்னா பெட்டர். திருமண விஷயத்துக்கும் பிப்ரவரி மாதம் கடகராசி முயற்சி எடுக்கிறது அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடையாது கடகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். கடகம் புதன் சூரியன் ஒன்றா இருந்தாலும் 8ஆம் இடத்தையும் சந்திக்கிறாங்க. 12th ஹவுஸில் மார்ஸ், உங்களுக்கு வேலை விஷயம் அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் நாலேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படின்னா ஹெல்த் மட்டும் ஃபிட் அண்ட் ஃபைனாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அன்வான்ட் மேட்டர்ஸில் நீங்கள் தலையிடாமல் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே ஏற்றிக்காமல் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, யூ கேன் கோ வெல். ஹெல்த் ஸ்டில் இன்னும் கூட சொல்கிறேன், அஷ்டம சனி எட்ஜில் இருக்குது, பார்டரில் இருக்குது. அதனால் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு அவசரத்தில் ஏதோ வேகத்தை ஏதாவது பண்ணி ட்ரபிள் பண்ணிக்காதீங்க. ஸோ அஷ்டம சனி இன்னும் முடியல. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்த மாதம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கடகம் ஓவராலாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த பிப்ரவரி மாதம் 2025 நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்காதா, எங்களுக்கு எதுவும் லக் வராதா? 9th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபாதர் ரிலேஷன்ஷிப். 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ச்சூன். திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வருது, இல்லை பல நாட்களாக நீங்கள் சேர்த்து வச்ச ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஒரு குட் டீட்ஸ், இல்லைனா வந்து ஒரு குட் ஆக்டிவிட்டீஸ், அதனால் வரக்கூடிய ஒரு குட் இன்கம் அந்த மாதிரி வருது. ஸோ கடகம் ஏதோ ஒரு சின்ன சின்ன அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு மாதம் வந்து நிறைய விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை சரியாக ஆக்டிவேட் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். சிம்மம் ராசி அண்ட் 2025 பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துட்டார். சனி வந்து விரைவில் 8ஆம் இடத்துக்கு போவார். பிப்ரவரி மாதத்துடைய ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து சிம்மத்திலே விழுது. குரு 10ஆம் இடத்துல, செவ்வாய் 11ஆம் இடத்துல, சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல. ஓவரால் வந்து நான் சில பேர் வந்து எனக்கு பர்சனலாகவும் எனக்கு பேசினாங்க, சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்கள். என்ன சிம்மம் இப்படி தான் டஃப்பாக இருக்குமா, இப்படி தான் போகுமா, ஆஃபீஸில் ஒரே ப்ரெஷராக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி சில பேர் பேசினாங்க. நான் சொன்னேன், பொறுமையாக போங்க. இல்லை பொறுமையாக போக முடியல, ஓவர் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. பிஸ்னஸ்லேயும் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேசின விதத்தை சொல்கிறேன். பிஸ்னஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியாக போகல, ஒத்துப்போல, நிறைய பேரோட ஒத்துப்போல, பேமெண்ட்ஸ் நிறைய பெண்டிங் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய சில புலம்பெல்லாம் இருந்தது. இது வந்து ஒரு சேலஞ்சிங் பீரியட். இது சிம்மம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் தான். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தை நான் சொல்ல விரும்புகிறது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த விஷயங்களில், ரிலேஷன்ஷிப்பில், கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவுகள், கமிட்மெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ், கூடுதல் கவனமாக அமைதியாக அடக்கமாக இருந்துட்டால் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராமல் சமாளிச்சுட்டே போயிடலாம். ஏன்னா சுக்கிரன் மட்டும்தான் போயிருக்காரு, அவர் வந்து பொருளாதார கிரகம். ஸோ மெயினாக அந்த ஃபினான்ஸ் அண்ட் ஃபேமிலி, குறிப்பாக கணவன் மனைவி. ஸோ இதில் கொஞ்சம் அமைதியாக போய்டுது நல்லது. ரெண்டாவது, சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன்னா சில சமயத்தில் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணும், சில சமயத்தில் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி கம்மியான மாதிரி தோணும், சில சமயத்தில் சில தேவையில்லாத குழப்பம் அப்படின்னு வரும், அப்புறம் போயிடும். அந்த குழப்பம் வரும் போயிடும், அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு அந்த ஃபெப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், மறுநாள் கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுநாள் கொஞ்சம் எனர்ஜி குட்டாக இருக்கும், அப்புறம் எனர்ஜி டவுன் ஆகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் அது வந்து அந்த குயிக் சப்போர்ட்
அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. மெயினாக நான் சொல்கிறது இருக்கிறத கையிருப்பு அதை வந்து நல்லபடியாக காப்பாற்றுங்க. வேலையில் தேவையில்லாத புலம்பாதீங்க. தேவையில்லாமல் அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போட்டு புலம்ப வேண்டாம். இதான் நம்ம லைஃப். இந்த பிப்ரவரி நமக்கு வந்து சவால். இப்போ திடீர்னு நமக்கு வந்து பயங்கரமான மழை வந்துடுச்சு, பயங்கரமான புயல் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை சமாளிக்காமல் போய்டுறது இல்லையே, சமாளிக்கிறோம். திடீர்னு ஓவராக வெயில் வருது, சமாளிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சாப்பிட்றோம், தூங்குகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது எனர்ஜி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் எப்படியா சமாளிக்கிற மாதிரி தான். அப்போ வந்து சிம்மம் பிப்ரவரி மாதம் சமாளிங்க. சவாலான மந்த், அவ்வளோதான். அதுக்காக அது லைஃப்பில் வரவே வராதுலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் வர மாதிரி தான் அது ஒரு சைக்கிள். ஸோ நிறைய கிரகத்துடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக போகுதுன்னு அர்த்தம். கலீக்ஸ் ஒத்து போலியா, தேவையில்லாமல் உங்களை பற்றி காசிப் பேசலாம், தேவையில்லாமல் உங்களை பின்னாடி யாராவது என்ன சொல்லுவாங்க போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் சகஜம். பட் நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அமைதி தான் வேணும் உங்களுக்கு, அமைதி பொறுமை தான் வேணும். அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டில் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது நல்லது. ஸோ சிம்மம் திருமணம் அப்படிங்கிற முயற்சியில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது பயங்கரமான ஒரு சோதனையான காலம். அதனால் ரொம்ப அவசரப்பட்டு வேகப்பட்டு ஒரு ஒரு பொருத்தம்லாம் இல்லாமல் ஏதோ ஒன்று ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணணும், வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவசர ஏற்பாடாக பண்ணாதீங்க. நல்லா நிதானமாக யோசித்து சிந்தித்து அது கரெக்டாக இருக்கா, அது தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். மாணவர்களுக்கு மெயினாக நான் சொல்கிறது, சுக்கிரன் தான் வந்து 8th ஹவுஸில் போயிருக்கு. உங்களுக்கும் மணி ஏர்னிங்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு தேவை வந்து நாலேஜ். அதுக்குண்டான குரு நல்லா இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜுக்கு உண்டான நல்ல மாஸ்டர் கிடைக்கிறார், ஒரு டீச்சர். புதன் நல்லா இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நாலேஜ், கெயின் ஆஃப் குட் நாலேஜ். அப்போ நீங்கள் வந்து இதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு செக்டராக பிரிக்கிறோம். ஸோ மாணவர்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஃபெப்ரவரி இஸ் அ குட் மந்த். ஏன்னா எக்ஸாம் ஏதாவது நீங்கள் பிளானில் இருப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எந்த காலேஜ் படிக்க போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம எந்த யூனிவர்சிட்டி பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் எந்த ஸ்கூல் போகிறோம், இப்படி யோசிக்காமல் இந்த ப்ரெசென்ட்டில் ஃபெப்பில் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் சக்ஸஸ் வரும். அது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த். ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி பார்வை கண்டக பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய ஸ்தானம். டேக் கேர். கூடுதல் விழிப்புணர்வோடு கவனமாக இருங்க. ஆனால் பெரிய லெவலில் பாதிப்பு இந்த மாதம் தெரியல ஹெல்த்தில். என்ன காரணம்னா செவ்வாய் வந்து 11ல், குரு 10ல், சுக்கிரன் உங்களுக்கு 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துருக்கு. ஸோ பெரிய லெவலில் பாதிப்பு தெரியல. மைனராக ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், இல்லை வாங்கின கடன், இல்லை லோன்ஸு, இந்த கமிட்மெண்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. அதர் தட் நத்திங் டு வரி மச். ஓவராலாக சிம்மம் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், அதிகம் பேச விரும்பலை. நீங்கள் நினைக்கலாம் எல்லா மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவே இல்லை, எங்கள் ராசி உங்களுக்கு பிடிக்கலையான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப பிடிச்ச ராசிகளில் எனக்கு ஒரு ராசி சிம்மம். பேசிக்காகவே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பழகின நிறைய நண்பர்கள், நிறைய நபர்கள்கிட்ட சிம்மத்தில் இருக்கிற பாசிட்டிவாக நான் பார்த்தது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதை விட மெயினாக சும்மா ஒருத்தருடைய முகஸ்துதிக்காக போலியாக சிரிச்சுக்கிட்டு பழகிறதெல்லாம் அவங்களுக்கு வராது. நேராக சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமாக பார்த்தா ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மைனஸ் கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் கோவம் அதெல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம பாசிட்டிவ் சைடு பார்த்தா நிறைய பாசிட்டிவ் இருக்குது சிம்மம். அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தாலும் நீங்கள் நல்லா திறன்பட முடிச்சு கொடுக்குறதையும் கெட்டிக்காரங்க தான். எதுலேயும் நான் குறையாக நினைக்கல. இந்த நேரம் சோதிக்குது. ஒரு திறமைசாலியாக, ஒரு அறிவாளியாக, ஒரு பலசாலியாக, ஒரு புத்திசாலியாக, ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களை சோதனையான கிரகங்கள் வந்து நான் ஒன்றையும் சோதிப்பேன் அப்படின்னு சோதிக்குது. தங்கத்தை தான் வந்து ஒருத்தர் வந்து சோதிக்க முடியும். அது தங்கமா தகரமான, தகரத்தை யாரும் சோதிக்கிறது, யார் தகரம்னு தெரியும் பார்த்தாலே. ஸோ நீங்கள் தங்கமா இல்லை தகரமானு நிரூபிக்கிற நேரம் வந்திருக்கு. அதை நிரூபிங்க. வாழ்த்துக்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 7th ஹவுஸில் உச்சம். ஏன்னா அந்த டிரான்சிட்லேயே நான் கொடுத்துருந்தேன். ஸோ எல்லோரும் கேட்ட கேள்வி, கன்னிராசி 7ல் சுக்கிரன், அழகான சுக்கிரன், முழுமையான சுக்கிரன். அவர் வந்து உச்சமடைந்து எங்கள் ராசியை பார்க்குறாரு. ஒரு சுவர் பார்த்தாலே ஒரு ராசிக்கு வந்து சுபம்னு அர்த்தம். 2 சுவர் பார்த்தா குரு வந்து அவருடைய 5வது பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. சுக்கிரன் அவருடைய நேர்கோட்டு பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. ஸோ 2 சுவர்கள். ஒரு கிரகம் வந்து ஒரு ஆங்கிளில், இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி பார்க்குறதுன்னு வச்சிங்களேன்,
45 டிகிரின்னு வச்சுப்போம். ஒரு பிளானட் வந்து 45 டிகிரிலேருந்து ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக 180 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 2 கிரகத்துடைய பார்வை அது எப்படி இருக்கும்? அது ஒரு சூப்பரான ஒரு பார்வையா அப்படின்னா டெஃபினட்டாக எஸ் தான் அதுக்கு ஆன்சர். ஈவன் கண்ணியில் வந்து கேது இருக்குது. கேது உங்களுக்கு நல்லா தெரியும். பாம்பின் தலை கொண்டு மனித உடலோடு இருக்கும். அதுக்கு வந்து தலை மனித தலை கிடையாது. ஸோ மனித தலை இல்லாதனால தான் கேதுக்கு வந்து கர்மா ஃபாலோ அப் கிடையாது. ஒரு மனிதனுடைய கர்மா முடியணும்னா தலை இருந்தால் தான் அவனுக்கு எமோஷன் வரும். எமோஷன் வந்தால் தான் அவன் வாழ்க்கையில் வந்து தப்பும் செய்வான், நல்லதும் செய்வான். ஸோ கேது வந்து ஞானி. ஞானி மீன்ஸ் எல்லாம் கடந்தவன், அவ்வளோதான். எல்லாமே முடித்து அது மோட்சத்தை கொண்டு போகிறது தான் கேது. அது வந்து கண்ணியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சுபர்கள் பார்வை வருது அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல தெளிவு, சம்டைம்ஸ் அது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை வந்து கன்னிக்கு வந்து பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு டிரான்சிஷன்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. என்ன எதிர்பார்க்கலாம் கன்னி ராசி? நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்ன எதிர்பார்க்கலாம் கன்னி ராசி? நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? பணமா, அதிர்ஷ்டமா, ஜாக்பாட் லாட்ரியா, வேலையா, பிஸ்னஸா, என்ன எதிர்பார்க்கலாம்? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து காலையில் வெளியே போகிறீங்க, உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்குது. ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து நீங்கள் யாரோ ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆளாக பார்க்குறீங்க. ஆண், பெண், வயதில் மூத்தவங்க, சின்னவங்க, ஏதோ உங்களுக்கு சமமானவங்க, ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறீங்க. அவங்கள பார்த்தாலே லக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை அவங்க உங்களுக்கு வந்து ஒரு குட் மார்னிங் சொன்னாலோ, இல்லை அவங்கள பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு விஷ் வாங்கிட்டு போனாலோ எல்லாமே சக்ஸஸ் ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க. சடனாக இப்போ கன்னி ராசி பிப்ரவரி மாதம் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு வருது, இல்லை அவங்கள மீட் பண்ணுற வாய்ப்பு வருது, இல்லை அவங்க கூட பேசுகிற வாய்ப்பு வருது. அப்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நமக்கு ரொம்ப அந்த அந்த டிஃபால்ட்டாக நம்ம சப்கான்ஷியஸில் போய் பதிஞ்சிருக்கோம் இல்லையா? இவங்கெல்லாம் வந்தாலே நமக்கு நல்லது தான் நடக்கும், இவங்களெல்லாம் பார்த்தாலே நமக்கு நல்லது தான் கிடைக்கும், இவங்கெல்லாம் நம்மளை மீட் பண்ணாலே பேசினாலே நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஷேர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் இப்போ கன்னி. ஸோ கன்னி இந்த சுக்கிரனுடைய பார்வை என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்க நினச்ச, நீங்கள் விரும்பின, நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக தவமாக இருக்கிற, அது ஒரு கடவுளாக கூட எடுத்துக்கலாம், ஒரு கோயிலாக கூட எடுத்துக்கலாம், உங்கள் உறவாக எடுத்துக்கலாம், அம்மாவாக எடுத்துக்கலாம், அப்பாவாக எடுத்துக்கலாம், சகோதரனாக எடுத்துக்கலாம், சகோதரியாக எடுத்துக்கலாம், மனைவி, கணவன், நண்பன், நண்பி, யாராவது எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு சந்திப்புக்கு இது இந்த சுக்கிரன் வந்து ஒரு ஆதாரம். ரெண்டாவது, உங்கள் மனசில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து இப்போ எல்லாராலையும் எல்லா ஆசையும் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், ஒரு வேலையை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லலாம். ஆழ் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும். சாப்பிட்றத பற்றி ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ண ஒரு ஆசை இருக்கும். சில பேர்கிட்ட சொல்ல பிடிக்கும், சில பேர்கிட்ட சொல்ல பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம், ஆசைகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கும், அது கண்கூடா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும், அது நிறைய பேருக்கு நடக்கிற வாய்ப்புக்கும் கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் உண்டு. அதான் சுக்கிரன் பார்வை. அது வேலைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அது நீங்கள் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம், அது நீங்கள் எங்கேயோ பணம் எதிர்பார்க்குறீங்க, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம், அது லோனாகவும் எடுத்துக்கலாம். அது யாரோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இருக்கேன் உனக்கு, டோன்ட் வரி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ மேலே வா அப்படின்னு சொல்கிற நண்பனாக இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு லக்கு. 2 சுபர் பார்வைனா சுபங்கள் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். சில பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகிடும், அது கல்யாணத்தை கொண்டு போய் முடிக்கும். சில பேருக்கு திடீர்னு குழந்தை, எனக்கு வாரிசு, எனக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டோம். ஸோ ஒரு நல்ல செய்தி. இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் நல்ல செய்தியை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல நியூஸை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அது எந்த ஏரியாவில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சுபர்கள் பார்வை உங்களை உற்சாகப்படுத்தும், சுபர்கள் பார்வை உங்களை வந்து வலுப்படுத்தும். சரி, நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், அப்போ மற்ற கிரகத்துக்கெல்லாம் பலனே கிடையாதா? சுக்கிரன் வந்து பார்த்தாரு, குரு பார்த்தாரு, இப்போ சனி என்ன பண்ண போகிறாரு, புதன் என்ன பண்ணுவார், சூரியன். ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு டிரான்சிஷனில் வந்து எப்போவுமே வந்து அப்சர்வ் பண்ணும்போது எது வந்து ஃபுல்லாக எக்ஸால்ட் ஆகிருக்கோ, உச்சத்துக்கு ஆகிருக்கோ, அதுதான் ஃபுல் சார்ஜ் எடுக்கும். இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யார் இதில் வந்து கதாநாயகர், ஹீரோ ஆஃப் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோ யார், இல்லைனா இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து ஹீரோ யார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. பிப்ரவரி மந்தோடைய ஹீரோ சுக்கிரன். அவர் கண்ட்ரோலில் இருக்கும், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அவரே கண்ட்ரோல் பண்ணி ராகு கூட இருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து டாமினேட் பண்ணிடுவாங்க.
இதில் குருவோட வர பரிவர்த்தனை பண்ண சுக்கிரனாக இருக்கிறதுனால சுபத்தன்மை அதிகம் எடுக்கும். அதில் ஒரு இடத்துல ராகு ஒரு மாதிரி அது அது ஒரு ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணோம், ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கன்னி நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி உங்களுடைய அறிவு, உங்களுடைய எமோஷன், உங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் அடைந்து, அதை நீங்கள் சந்தித்து, அதை செயலில் நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. அது என்ன வேணால் உங்கள் மனசில் உள்ள ஆசையாக இருக்கலாம், நீங்கள் எந்த வயதினராகவும் இருக்கலாம். அதுதான் பிப்ரவரிக்குண்டான பலன். வாழ்த்துக்கள். துலாம் ராசி 2025 பிப்ரவரி மாதம். டிரான்சிஷன் எல்லாமே சூப்பர். 6ல் சுக்கிரன், 8ல் குரு, 2 சுபர்களும் மறைஞ்சிடுறாங்க. பட் ஆனால் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. மறைவான இடத்துலேயே பரிவர்த்தனை பண்ணுறாங்க. 9ல் செவ்வாய், 5ல் சனி, சூரியன் வந்து 13th வந்துடுறாரு. 13th ஆஃப் ஃபெப்ரில் 11th ஆஃப் ஃபெப் வந்து புதன் வந்து 5th ஹவுஸில் சனியோட கன்ஜெக்ஷன் ஆகிடுறாரு. பிளானட்டரி பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குது, எதையும் குறையாக சொல்ல முடியல. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, துலாம் ராசி வந்து இந்த மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கே, 6 வந்து எப்படிங்க அது வந்து சரியாக வருமா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டு தான். 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சாருன்னா அதுக்கு வந்து என்ன லாபம் இருக்குது, என்ன பலன் இருக்குது. பட் அங்கேருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னா 12th ஹவுஸை பார்வையிடுறாரு. 12ங்கிறது விரயம், 6ங்கிறது உபஜயஸ்தானம். எதிரிகளை வெல்லலாம், வெற்றி அடையலாம், வாக்கு வன்மையால் ஜெயிக்கலாம், பலசாலின்னு காட்டலாம், கடன் வாங்கலாம், கடன் அடைக்கலாம். இதெல்லாம் வந்து 6ஆம் இடம். போட்டி போடலாம், இதெல்லாம் 6ஆம் இடம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 6, 12 ரெண்டுத்தையும் காம்பினேஷன் பண்ணி பார்க்கும்போது துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் செலவு நல்லா பண்ணலாம். செலவு பண்ணுறதுக்கு சில பேர்கிட்ட பணம் இருக்கும், சில பேர்கிட்ட பணம் இருக்காது. இருக்காதவங்க சில பேர் கடன் வாங்கி கூட பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையே வரும். ஆனால் செலவு பண்ணலாம். விரயம் சுப விரயம், ஆதாயம் அலைச்சல், அது ஆதாயமான அலைச்சல். விரயம் சுப விரயம், மன மகிழ்ச்சியோட விரயம். நீங்களே சப்போஸ் இமேஜின் பண்ணுங்கள், நிறைய ஷாப்பிங் பண்ணுறீங்க, நல்லா செலவு பண்ணுறீங்க, எல்லாம் வாங்கிக்கிறீங்க, ஹாப்பியாகிடுறீங்க. சிம்பிள். குரு 8th ஹவுஸில். ஸோ 6, 8ல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணுறதுனால சில பேர் அசையா சொத்து வாங்குகிற யோகத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, சப்போஸ் சில பேர் வந்து அசையும் சொத்தா, ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன், சப்போஸ் கோல்டு வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்க. அதாவது ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய வெல்த்தை வந்து வேறு ஃபார்மாக மாற்றுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 6ல் இருக்கிற சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்த்தாருன்னா ஒரு ஃபார்மில் இருக்கிற வெல்த்தை வேறு ஃபார்மாக மாற்றுறீங்க. காசாக இருக்குது, அதை நான் பொருளாக வாங்குகிறேன், காசாக இருக்குது, நான் அதை வந்து பூமியாக வாங்குறேன், அப்படி மாற்றுறீங்க. அந்த ஒரு அமைப்பில் அந்த துலாமுக்கு உண்டு. ஜென்ரலாக கரியர் அண்டு ஜாப் ரிலேட்டடான மேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெப்பில் என்ன சான்ஸ் வேணும், நான் தான் கிளியராக சொல்லிட்டேனே, இது வந்து போட்டி போடுற மாதம். ஸோ ஒரு இன்டர்வியூனா போட்டி இருக்குது. 10 பேர் அட்டன் பண்ணால் தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க, 100 பேர் அட்டன் பண்ணால் தான் 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ போட்டி போடும் மாதம். போட்டி போடுங்க. ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா? ஜெயிப்பீங்க, போட்டி போடுங்க, அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து மாணவர்களை பார்த்தோம்னா உங்களுக்கும் எக்ஸாம் தான், போட்டி தான், போட்டித் தேர்வு. பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்ல எனர்ஜியோடு பண்ணுங்கள், ரெடியாகுங்க, அடுத்த லெவலுக்கு ரெடியாகுங்க. திருமணம் பண்ணுற ஐடியா இருக்குது, குரு 8ல் இருக்கார், சுக்கிரன் 6ல் இருக்கார். பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம், பேசி வச்சுக்கலாம். குரு 9க்கு இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு 2-3 மாதத்தில் போயிடுவார். ஸோ பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டால் நல்லது. குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள்லாம் எப்படி இருக்கும், அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, செலவுகள் செய்யும் மாதம். செலவுகளுக்கு பணம் தருவாங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவையான பணத்துக்கு செலவுக்கு தருவாங்க, இல்லை நீங்களே லோன் மாதிரி எடுத்து செலவு பண்ணுற சூழ்நிலையை உருவாக்கும். பட் நல்ல செலவு தான், சுபம் தான். துலாமை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஏரியாவும் நல்லா இருக்குது. ஹெல்த்து, வெல்த்து, க்ரோத், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லா ஏரியாவும் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து அந்த கிராஃபை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா எடுத்து பாருங்கள். 4th ஹவுஸில் எந்த பிளானட்டும் இருக்காது. 11th புதன் ஷிஃப்ட் ஆகிடும், அப்புறம் சூரியனும் ஷிஃப்ட் ஆகிடும். அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் தான் மெயினாக உங்களுக்கு ஏதாவது நோய் கொடுக்கணும், அது 9th ஹவுஸில் இருக்குது. குரு 8ல் வந்து டிஃபால்ட்டாக துலாமுக்கு வந்து கெட்டது கிடையாது. அது கெட்டவன் கெட்டில் கிட்டிடம் ராஜயோகன்ற மாதிரி 6 கூடிய குரு போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு 8 கூடிய சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல மாதிரி தான் ஒரு பக்கம் கடனை குறைச்சிக்கலாம், ஒரு பக்கம் பிரச்சனையை குறைச்சிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அது. அதே நேரத்தில் சனி தான் மெயின் பிளானட். எங்கேயாவது உங்களுக்கு பாசிட்டிவாக அதிகமாக கொடுக்கணும் சனி வேணும்,
நெகட்டிவாக உங்களை டல் ஆகணும்னா சனி வேணும். அதுவே உங்களுக்கு 5th ஹவுஸில் ஆட்சியில் பலமாக இருக்கார். புதனோட அந்த காம்பினேஷனில் இன்னும் நல்லா பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுவார். ராகுக்கு எது இடையூறே கிடையாது. 6 and 12 உங்களுக்கு நான் வந்து எந்த வகையிலும் குறுக்க நிற்க மாட்டேன்னு ஒதுக்கிட்டாங்க. கிளீனர். துலாம் என்ன செய்ய போகிறீங்கன்னு யோசிங்க. ஒரு ஏற்றத்துக்குள்ள மாதம் நான் சொல்கிறதுக்கு பதிலாக விரயங்களை நல்ல விரயங்களாக ஒரு அனுபவ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயமான அலைச்சலாக நடக்கக்கூடிய ஒரு மாதம். வாழ்த்துக்கள். விருச்சிகம் 2025 பிப்ரவரி மந்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சுபர்கள் பார்வை அப்படிங்கிறதுல குருவுடைய நேர் பார்வை. அதே குருவுடைய வீட்டில் சுக்கிரன் வந்து உச்சம். 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இது வரைக்கும் தனியாக இருந்தார். இந்த முறை சூரியன் புதனோட சேர்க்கையில் இருப்பாங்க. 8th ஹவுஸில் செவ்வாயோட பொசிஷனை தவிர மீதி எல்லாம் ஃபேவராக இருக்குது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். ஜாப் அண்ட் கரியர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபைனான்ஷியல் பிளானட்டாக இருக்கட்டும், உங்களுடைய கரியர் பிளானட்டாக இருக்கட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. செவ்வாய் மட்டும் 8ஆம் இடத்துல ஏன்னா போராடி ஒவ்வொரு விஷயமும் நடத்துவீங்க. பிப்ரவரி மாதம் பலன்கள் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், பதவியில், முன்னேற்றத்தில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலுமே அதில் வந்து ஒரு போராட்டம் இருக்கும், சவால் இருக்கும். அது ஒரு எளிமையாக நடந்தது, இனிமையாக நடந்தது, ஸ்மூத்தாக நடந்தது அப்படிலாம் இல்லை. எஸ், டஃப் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. அதை வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் இருக்கா இல்லையா? ரிசல்ட் இருக்குது. ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க உங்கள் கரியரை பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் கெயின்ஸ் நிறைய இருக்குது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் February 2025 ஃபினான்ஷியல் கெயின்ஸ் நிறைய இருக்குது. பரவாயில்ல, அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான். ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா திருமண ஏற்பாடு செய்யலாம். ஈவன் செவ்வாய் 8ல் இருந்தாலுமே திருமண ஏற்பாடு நீங்கள் செய்யலாம். குரு பார்வை, சுக்கிரன் உச்சம். சடனாக திடீர்னு நடக்கும். ஸோ திருமண ஏற்பாடு, திருமண முயற்சி, காதல் திருமணம் இல்லை அரேஞ்ச்டு மேரேஜ், அது ரிலேட்டடான விஷயங்களை பேசலாம், முடிவெடுக்கலாம். அதுக்கு இது ஓகே. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்னு பார்த்தா சின்ன சின்ன தேவையில்லாத அன்வான்ட் சண்டை சச்சரவு வரும். அப்புறம் அது விலகிடும். இதுக்காக நம்ம வந்து ஆர்கியூ பண்ணோம், இதையா ஓவராக பேசணும், இதையா இப்படி பேசியிருந்தோம், இதை அப்படி பேசணும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன வருத்தம் வரும். அப்புறம் அது சரியாயிடும். அதுவும் வந்து பெரிய பயம் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். நல்ல மாதம் உங்களுக்கு February மாதம் 2025 பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம். கன்ஜெக்ஷனே நல்லா இருக்குது. 11th வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரியன் புதன் ஒன்றாவே இருக்கும். மறுபடியும் 13th மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரான்சிட்டில் வந்து ஒன்றாயிடுது. ஸோ நல்ல மாதம். நல்லா படிக்கலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்ல எக்ஸாமை சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் வந்து அன்வான்டான டென்ஷனாக ஏற்றிக்காதீங்க. ஏன்னா மார்ச் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால தேவையில்லாத டென்ஷனை ஏற்றிக்காமல் இருந்தீங்கன்னா போதும். ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருந்தால் சக்ஸஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஆரோக்கியம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மட்டும் ஒரு சிலருக்கு வாய்வு இல்லை பித்தம்னா சூடு, இந்த 2 ஏரியாவில் கொஞ்சம் உங்கள் ஃபுட்டு ஹேபிட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. சீரியஸாக ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நல்லா இருக்குது. சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஒரு சிலருக்கு சில அலர்ஜி கொடுக்கும். அது ஒரு சிலருக்கு இந்த யூரோலஜி ரிலேட்டடு, ஒரு சிலருக்கு அது லங்ஸில் ஒரு சில அலர்ஜி கொடுக்கும். அவ்வளோதான். ஹெல்த்தில் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள், சுப பலன்கள், பொருளாதாரம் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறது. ஆனால் என்ன தான் பூர்த்தி பண்ணாலும் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன காரசார வாக்குவாதங்கள்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்கு இல்லையா, சும்மாவே ஏதாவது வாக்குவாதம் பண்ணுவீங்க. பட் ஓகே. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து February 2025 ஏதோ ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து பர்சியூ பண்ணணும். அது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒன்று பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். ஓவராலாக விருச்சிகம் ஓரளவுக்கு நல்ல மாதம். 2025 February மைண்டில் ஒன்றே ஒன்று வச்சுங்க. தலை வந்து உங்கள் ராசிநாதன் வந்து தலைன்னு வச்சுங்க. அதான் செவ்வாய் 8ல் இருக்கார். அது வந்து சம்டைம்ஸ் குழப்பம் கொடுக்கும். சில சமயத்தில் ஓவராலாக எதிர்பார்ப்பில் வருத்தம் வரும், சில சமயத்தில் கோபம் வரும், சில சமயத்தில் எமோஷ்னலாக கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு புரியாது. நீங்கள் இதை வந்து செல்ஃபாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சுட்டு திங்க் பண்ண தான் வரும்.
என் வேலை கரெக்டாக நடந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் கரெக்டாக இருக்குது, பொசிஷனில் இருக்குது. அது வேலையை கரெக்டாக செய்யும். உங்களோட ஓவர் திங்கிங், உங்களோட தேவையில்லாத விஷயங்கள் ஆராய்ச்சி, அதுதான் உங்களை எங்கேயாவது சங்கடப்படுத்தும். அது இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் இருக்க என்ன வழி? மௌன விரதம் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இருங்க. முடிஞ்சால் தியானம் பண்ணுங்கள், ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு அமைதி வரும். கிளியராக தெளிவாக என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோன்ற கிளாரிட்டியோட அந்த மாதத்தை சூப்பராக பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசியுடைய கேள்வி ஒன்று வந்தது எனக்கு. என்னென்னா, சுக்கிரன் உச்சம் ரைட்டு, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஓகே, பட் தனுசாச்சே நாங்கள் எங்களுக்கு போய் சுக்கிரன் என்ன பண்ணுவார்? பட் நீங்கள் ஒரு லாஜிக்கை புரிஞ்சுங்க. பஞ்சமகா புருஷ யோகத்தில் சுக்கிரன் மட்டும்தான் எல்லா ராசிக்கும் யோகத்தை தர்றார், வேறு யாருமே தரல. நீங்கள் வேணால் எப்படி கால்குலேட் பண்ணாலுமே சுக்கிரன் எல்லா ராசிக்கும் ஒரு இடத்துல நின்னார்னா பஞ்சமகா புருஷ யோகம் உண்டு. பட்டு மற்ற ராசிகள் இது கிடையாது. இப்போது தனுசுக்கு 4 உச்சம் அடையக்கூடிய சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை ஏதோ ஒன்று பண்ணுவாருங்க உங்களுக்கு. அதுவும் 4th ஹவுஸில் சுகஸ்தானம்ல சுக சௌகரியங்கள்லாம் என்ன? ஆரோக்கியம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற வீடு, வாகனம், சுக சௌகரியங்கள். ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு நான் சுகமாக வாழணும், சௌகரியமாக போயிட்டு வரணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கணும், எனக்கு பிடிச்ச மொபைல் வச்சுருக்கணும், எனக்கு பிடிச்ச வெஹிக்கிள் இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சுக்கிரன் பண்ணிவிடுவார். கடன் வாங்கியாவது பண்ணுவார். ஏன்னா 6ல் குரு இல்லையா, அப்போ கடன் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தனுசுக்கு ஃபேவராக இருக்குது. அவருக்கு சொன்ன ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற டிரான்சிஷன்லாம் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோ பேடாக எதுவும் இல்லை. மோசமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை. 6ல் குரு மட்டும்தான் நல்ல பொசிஷன் இல்லை. பட்டு செவ்வாயுடைய பார்வை நேராக 7லேருந்து விழுது. வருமானத்துக்கு ஓகே. சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு எப்படியும் தர்ம கர்மாதிபதி யோகம் மாதம் முழுக்க ஆல்மோஸ்ட் இருக்கும். ஏன்னா 9 and 10 கன்ஜெக்ஷன் ஆகிட்டே போகுது. ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வேலை விஷயத்தில் கெட்டியாக பிடிச்சிடும். அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பாராட்டு, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கொஞ்சம் ஒர்க் பிளேஸ்லேயே கொஞ்சம் டூரு, ஒர்க் பிளேஸ்லேயே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் அப்ரிஷியேஷன், கிஃப்ட்ஸு அதெல்லாம் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. பரவாயில்ல. தனுஷ் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயமாக பார்க்குறேன். ஸோ ஒர்க், ஜாப், க்ரோத், பிஸ்னஸ், பொசிஷன் குட். ஃபேமிலி பரவாயில்ல. ஃபேமிலி ஒன்றும் ஒரு நெகட்டிவான சைன்லாம் ஒன்றுமே இல்லை. குடும்பம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள், குடும்பத்தால் வரக்கூடிய மகிழ்ச்சி, ஆனந்தம், குடும்ப தேவைகள் பரவாயில்ல. அதுவும் கொஞ்சம் தனுசு ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் சில பேருக்கு லோன் அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் வரும் போகும். கடன் இருக்கும், கடன் அடைப்பீங்க, அப்படி மாற்றி மாற்றி நடக்கும். பட் அது பரவாயில்ல. அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல அருமையான மந்த், உங்களுக்கு சூப்பர் மந்த்து. இது வரைக்கும் உங்களுக்கு பேரண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக எதுவுமே கொடுக்கலாம்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். உங்களுக்காக அவங்க ஏதோ அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுற மந்த் இது. சூப்பர் மந்த். சரியாக பயன்படுத்துங்க அந்த சப்போர்ட்டை, ரிசல்ட் வரவைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள், இல்லத்தரசிகள். ஏதோ ஆனந்தமாக பொருள் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க, இது வாங்கணும் அது வாங்கணும்னு. அந்த பொருள் வாங்க போகிறீங்க. அது ஜுவல்ஸாக இருக்கலாம், ரொம்ப காஸ்ட்லியான மொபைலாக இருக்கலாம், காராக இருக்கலாம், வீடு மாற்றதாக இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கலாம், சம்திங் டூர், அந்த மாதிரி ஏதோ ஒரு திருப்திகரமாக இந்த மாதிரி நல்ல மந்தாக தெரியுது தனுஷை பொறுத்த வரைக்கும். பரவாயில்ல, ரொம்ப பாசிட்டிவான விஷயந்தான். ஹாப்பியாக இருக்க வைக்கிறதுல. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது என்னென்னா, தனுஷு உங்களுடைய பிளான் ஒரு மாதிரி ஒரு பிளான்டு எக்ஸிக்யூஷன் இருக்குது, ரெடியாக இருக்குது. நான் பண்ண போகிறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் முயற்சியில் இருக்கேன். செய்யலாம், தாராளமாக செய்யலாம். தடை ஒன்றும் இல்லை. தடைகள் விலகும் நேரம், தடை ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும் 6th ஹவுஸில் ரொம்ப பேடாக ஒன்றும் இல்லை. ராகு 4th ஹவுஸில் சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனாலையும்
குரு 6th ஹவுஸில் இருக்கிறதுனாலையும் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு ஏதாவது இந்த டைஜஷன் ரூட்ஸ் ஆர் அலர்ஜிக் சிம்டம்ஸில் ஒரு சிலருக்கு ஏதாவது 1-2 ட்ரபிள் வரும். மேபி ஒரு 1 or 2 days, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ அதனால் ஒரு பெருசாக பயப்பட தேவையில்லை. ஓவரால் தனுசு 2025 பிப்ரவரியில் ஒரு மாதிரி ஒரு அதிர்ஷ்ட சுப செலவுகள், சௌகரியங்கள், ஒரு ஹாப்பினஸ், அப்ரிசியேஷன், க்ரோத்து, ஒரு நல்ல ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கில், ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் ஃபேமிலி மெம்பர்ஸோட, ஒர்க் பிளேஸில், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஹாப்பியாக சம் ஹாப்பி மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல தருணத்தோடு இருக்கிற ஒரு மாதமாக தான் தெரியுது. சில பல பொருள்லாம் வீட்டுக்கு வந்துடும், அதை வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளோடு கடக்கும் மாதம் பிப்ரவரி மாதம் 2025. வாழ்த்துக்கள். மகரம் 2025 பிப்ரவரி. எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகரம் நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் இந்த வாசக்காலை வந்து ரிப்பன் கட் பண்ணி திறக்கணும் சனி மாறின பிறகு. ஸோ அந்தளவுக்கு ஐ திங்க் ஆல் ஆர் ரெடி. ஸோ பிப்ரவரி 2025 சுக்கிரன் உச்சம். மகரம் 3ஆம் இடத்துல சுக்கிரன். சனி வந்து 2nd ஹவுஸில். 1st ஹவுஸ்லேயே சூரியன் புதன், அப்புறம் டிரான்சிஷன்லேயும் அதே நடக்க போகுது. 5ல் குரு, 6ல் செவ்வாய். அருமையான ஒரு மாதம். ஆல்மோஸ்ட் 80% பிளானட்டரி பொசிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்குது. பணம், பொருள், வேலை, வேலையில் மாற்றம், தொழில், அமைதி, ஒரு அன்பு, ஒரு நெருக்கமான ஒரு சூழல், கணவன் மனைவி பிரச்சனைலாம் வந்து ஒரு 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 முடிவு. ரைட், போதும், இதுக்கு மேலே நம்ம சண்டை போட வேண்டாம், ஏதோ ஒரு முடிவு எடுப்போம், இல்லைனா மறுபடியும் ஒன்றா ரீயூனியன் ஆகி வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருது, போதும் இதோட அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை நம்ம பாதையை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு முடிவு. பொருளாதாரத்தில் எவ்வளோ கடன், அதிகமான மன உளைச்சல், அதுலேருந்து மீண்டும் எப்படி வருதுன்ற ஒரு ஐடியா, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பயணம், அதுலேருந்து ஒரு விடிவு காலம், அப்படி ஒரு வளர்ச்சி. ஸோ மகரம் 2025 பிப்ரவரி மாதம் உச்சமடைகிற சுக்கிரன், ஆட்சியில் உள்ள சனி, 5ல் உள்ள குரு, 6ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய், சூரிய புத சேர்க்கை. அருமையான மாதம். மாணவர்களுக்கு ஃபெப் அண்ட் மார்ச், நம்ம இந்த ஃபெப் எடுத்துப்போம் 2025. புதன் சூரியனோட காம்பினேஷன் இது வரைக்கும் எவ்வளோ சேலஞ்சை நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம்ஸில் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த முறை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணி வருவீங்க. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு பிளானட்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நேரம்னா உங்கள் புத்தி, உங்கள் அறிவு, உங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லை கான்சன்ட்ரேஷன் வரும், நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்காது. இல்லத்தரசிகள் நிம்மதி வந்து நெருங்கி வருது. சோதனைகளை வந்து விலகி போகிற நேரம், வருத்தங்கள் வந்து விலகி போகுது. உங்கள் கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் அதுவும் விலகி போகுது. ஏதோ இந்த அசிரீதி குரல் கேட்குறது மாதிரி திடீர்னு எங்கிருந்தோ யாரோ ஒரு உதவிக்கரம், திடீர்னு கடவுளே நம்ம கை கொடுத்தா எப்படி இருக்கும், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ, அந்த மாதிரி ஒரு உதவிக்கரம், அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு சூழல், அந்த மாதிரி ஒரு பாதை, அதுதான் மகரம் 2025 பிப்ரவரி மாதம். அதிர்ஷ்ட காற்றுன்னு சொல்லலாம், அதிர்ஷ்ட பாதைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பயணம், ஒரு தொலைதூர பயணம், அதில் வந்து ஒரு ஒளி தெரியுது. ஆரோக்கியம் சிறப்படையுது, எல்லாமே நல்லபடியாக, எல்லாமே ஒரு நல்ல ரெக்டிஃபை ஆகுது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுக்கு ரிசால்வ் பண்ணுற அளவுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு நிலைமையில் நீங்கள் மாற போகிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல மனதளவில் ஒரு உற்சாகம், செயலளவில் ஒரு ஆக்கம், உங்களுடைய சிந்தனையில் வந்து ஒரு தெளிவு, உங்களோட பாதையில் வந்து ஒரு அதிர்ஷ்டம், நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு பயணம். அதுதான் மகரம் 2025 பிப்ரவரி மாதம். ஒரு சிலருக்கு இந்த லாட்ரி, ஜாக்பாட், அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. காதல் கைகூடும், கசந்து போன உறவுகள்லாம் மீண்டும் வந்து இணையிற வாய்ப்பு இருக்குது, பிரிந்த நண்பர்கள் மீண்டும் சேர வாய்ப்பு இருக்குது. என்னென்ன ஒரு கெட்ட அனுபவங்கள், அவப்பெயர்கள், அவமானங்கள்,
இதெல்லாம் எப்படி உங்களை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்தாங்களோ மீண்டும் இதெல்லாம் வந்து நல்லபடியாக மாறுவதற்குண்டான நேரம் இருக்குது. திஸ் இஸ் அ குட் லக் பீரியட். ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நேரமாக நான் சொல்கிறேன். ஸோ அதுபடி நீங்கள் எடுத்துகிட்டு முன்னேறி போங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகரம், மீண்டும் 2025 ஒரு ஃப்ரெஷ் லைஃப் பிகின் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பம்னா வந்து நிறைய பேர் வந்து துன்பம்னு போட்டிருந்தீங்க, படித்தேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் ஆனால் அது கிடையாது. கும்பம் இனிமேல் வந்து துன்பம் கிடையாதுன்னு வச்சுங்க. இனிமேல் துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போகுதுன்னு நினச்சிங்க. February 2025 உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் 2nd ஹவுஸில், 2ஆம் இடம் உங்கள் வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பம். அங்கே ராகுவும் இருக்கார். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு ரொம்ப வலுப்பெற்று சுக்கிரன் வந்து ஓரளவுக்காவது ஸ்கோர் பண்ணியிருக்கிற சுக்கிரனாக இருந்து தசா புத்திலையும் நீங்கள் ஒருவேளை சுக்கிர தசையோ இல்லை சுக்கிர புத்தியில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக கும்பம் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நாளமாக போராடுறோம், நான் சொன்னதே நடக்கலை, நான் கேட்டதே கிடைக்கல நினச்சிங்கன்னா February கிடைக்கிற வாய்ப்பு தேடி வரும். சனி இன்னும் அடுத்த மாதம் அங்கேயே நெருங்கிடுவார். இப்போ சனிக்கு அடுத்த வீட்டில் சுக்கிரன், சனிக்கு 4ஆம் இடத்துல குரு, சனியோடு இணையக்கூடிய புதன், சனியோடு இணையக்கூடிய சூரியன் 2nd ஹாஃபில் மிடில் Februaryயில். ஸோ கும்பம் February பொருளாதார அடிப்படையில் உள்ள முயற்சி வெற்றி அடையும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி அடையும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு உண்டான ஆதாயமான சூழல் வந்து உருவாகும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். எங்கே நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணுறீங்களோ, பல இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், ஒவ்வொரு கால், ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, லோக்கலில் வந்து பொசிஷன் மாறணும், இடம் மாறணும் ஆசைப்பட்றீங்க, ஒரு நல்ல பேக்கேஜோடு இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஜாபாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமான சூழலில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குன்னா அது எல்லாத்துக்குமே சான்சஸ் ஆர் வெரி வெரி குட். February 2025 பொறுத்த வரைக்கும் கும்பம் மீண்டும் தலை தூக்கும் நேரம். ஒரு மாதிரி உங்களை போட்டு எல்லாம் அழுத்தி நசுக்கி உங்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி, இல்லை நீங்கள் ஏமாந்து, இல்லை தொழிலை நஷ்டம் அடைஞ்சு கடனாகி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வேதனையோட குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் இருந்தீங்கன்னா உங்கள் மனதில் உள்ள எல்லா கவலையும் எப்படி வந்து சில பேர் போய் பிரார்த்தனை பண்ணால் கடவுளுடைய அருள் கிடைச்ச உடனே மனம் வந்து அப்படியே ரொம்ப லைட் ஆகிடும். அவங்க ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு எல்லாமே சால்வ் ஆன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனநிலையை இந்த February உங்களுக்கு தரும். கிரக சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு அமைதியான, ஒரு அடக்கமான, ஒரு ஆனந்தமான ஒரு மன சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் அது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது, ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் வருது மீண்டும். ஸோ கும்பம் 2025 February மாணவர்களுக்கு படிப்பு சூப்பர். திட்டமிட்டபடி உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒரு முயற்சி இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதை விட அதிகமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தரசிகள் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட இன்னல்களை வந்து நீங்கள் சந்தித்து இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்ற அளவுக்கு சில பேர்லாம் முடிவுக்கு போயிருப்பாங்க. அதெல்லாம் மீண்டும் வந்து உங்களை வந்து சரி செய்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் லைட், ஒரு நல்ல தசாபுத்தியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக மீண்டும் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கும்பம் இனிமேல் இல்லை துன்பம் அப்படின்னு நினைங்க. நெகட்டிவும் நிறைய சொல்லாதீங்க. 2nd ஹவுஸில் ராகு இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவாக சொல்லுங்கள். பாசிட்டிவாக சொல்ல முடியாட்டியும் பாசிட்டிவாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க. பட் நெகட்டிவாக அதை சொல்ல தேவையில்லை. சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரும் அதை கேட்க தயாராக இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்டு அதை வந்து சரி பண்ண மாட்டாங்க. கடவுள்கிட்ட மட்டும் போய் சொல்லுங்கள். கும்பம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்த்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். யாரெல்லாம் அது ரிலேட்டாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க, ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சர்ஜரி பண்ணியிருக்கேன், கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சு, என்னன்னே தெரியல, உடம்பே முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். அது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். பாசிட்டிவான சைன் தான் ஆகும். கும்பம் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணணும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. அதுலேயும் ஒரு வாய்ப்பு இந்த February 2025 2ல் சுக்கிரன். குடும்பத்தில் சுபகாரியம், அதில் நீங்கள் கும்பமாக இருக்கீங்களா, உங்களுக்கு கூட ஒரு சுபகாரியம் நடக்கலாம். குழந்தை பாக்கியம், சுபகாரியம், அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள், சுப செலவுகள்
ஒரு சுப வரவுகள், சுப உறவுகள், அது சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாக ஆதாயமாக ஒரு சந்தோஷமான தருணத்தை உண்டு செய்கிற மாதிரியான ஒரு பலன்கள் உண்டு. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 60க்கும் மேலே இருக்கீங்க, 70 சப்போஸ் 75 67, பட் கும்பம் எங்களுக்கு 7.5 சனி தான் போட்டு படுத்துது, ஜென்ம சனிலாம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு, பசங்க புரிஞ்சிக்கல, யாரும் புரிஞ்சிக்கல, வருத்தப்பட்டோம், அந்த சூழ்நிலாம் இப்போ கொஞ்சம் மாறும். உங்களுக்குள்ளே ஒரு ஒரு நம்பிக்கை வளரும், உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். நீங்கள் யாரை எதிர்பார்த்து 100% இருந்தீங்களோ அட்லீஸ்ட் 50% உங்களை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வரும். எதிர்பார்த்ததில் பொருள் உதவி கிடைக்கும். இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்க்க முடியுமோ தீர்க்கலாம். ஓவரால் கும்பம் நான் கொடுக்குற மெசேஜ் 2025 பிப்ரவரி ஒரு லக்கி மந்த்து தான். ஆக்சுவலாக நிறைய விஷயங்களுக்கு, நிறைய முயற்சிகளுக்கு, நிறைய விஷயங்களை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு லக்கி மந்த். யூஸ் த மந்த். குட் லக். மீனம் கடைசி ராசி மீனராசி. ஸோ மீனம் வந்து 2025 பிப்ரவரி மாதத்தில் மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிற ஒரு மாதம். செவ்வாய் 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. செவ்வாயுடைய பார்வை 10-11, சனி மட்டும் 12th ஹவுஸில். செகண்ட் ஹாஃபில் புதனும் சூரியனும் சேர்ந்தே ஆட் ஆகிடுறாங்க. இப்போது குருவுக்கு ஸ்கொயரில் எப்படியும் புதன் வரும்போது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது, மீனத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் 2025 பிப்ரவரியில் நடக்கும். சுக்கிரன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் தான் உங்கள் தலைன்னு அர்த்தம். ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது. ராகுவே பார்த்தீங்கன்னா மனித தலையும் பாம்புடைய உடலும் இருக்கும். ஸோ ராகுடைய தலையை உங்கள் தலையோட பொருத்திக்கலாம். அப்படின்னா ராகு வந்து குழப்பம், வருத்தம், கன்ஃபியூஷன்லாம் கொடுக்கும். இப்போ சுக்கிரன் வந்தோடனே சுக்கிரன் வந்து லைட்டு, சுக்கிரன் தான் ஒளி, அதிர்ஷ்டம். சுக்கிரன் வந்து ஒரு பாசிட்டிவான பிளானெட்டு. அந்த ஒரு ஒரு மனிதன் வந்து இந்த சுக்கராச்சாரியரை பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இறந்தவரை வந்து உயிர்ப்பிக்கிற ஒரு மந்திரம் வந்து சஞ்சீவி மந்திரம். அந்த மந்திரம் வந்து சுக்கராச்சாரியருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் வந்து மீனத்தில் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா, அந்த சுக்கிரன் ராகுவோட இணையும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மிராக்கல் மேஜிக்கை கொண்டு வரும். ஒரு மாதிரி ஒரு விஷயத்த குழப்பமாக இருக்கீங்க, ஆனால் அதுவே வந்து உங்களை வந்து ஒரு தெளிவுபடுத்தி திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட பாதையை அப்படியே உருவாக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு மேஜிக். அது சுக்கிரன் தான் பண்ணும். இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணது என்னென்னா, இது ஒரு செயின் லாக் மாதிரி. அது இதுக்கு அதுக்கு ஒரு தொடர்பு படுத்துகிற மாதிரி. அது ஸோ ஒன்று தொடர்பில் இருக்கும். ஸோ இதோட கண்ட்ரோல் ஆகுது, அதோட கண்ட்ரோல் இது, அப்படி தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லைட், ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம். புத்தி வந்து எப்போவுமே நல்லதாக இருந்தால், அறிவு நல்லதாக இருந்தால், நம்ம மைண்டு கிளியராக இருந்தால் நடக்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ண முடியும். ஹெட் பார்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஹெட் பார்ட் வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல மெசேஜ், நல்ல செய்தி. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து இதில் இப்போ உள்ள மந்த்லி டிரான்சிஷனில் செவ்வாய் வந்து 4th ஹவுஸில். இந்த செவ்வாய் 4th ஹவுஸில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு தெரிஞ்சுங்க. 4ல் செவ்வாய் தான் அவருடைய பார்வை வந்து 10-11. அவரே லார்ட் ஆஃப் 2 and 9, 2 கூடியவன், வருமானம். ஸோ இன்கம், ஜாப் இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கும், அதில் உள்ள டென்ஷனை கொஞ்சம் குறைக்கும், அதில் உள்ள பேர்டனை கொஞ்சம் குறைக்கும். அப்புறம் அதில் வந்து ஜாப் சில பேர் தேடிட்டே இருக்கீங்கன்னா இப்போ சான்ஸ் கொடுக்கும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் நல்லா இருக்குது. அண்ட் ஸ்கொயரில் வராங்க. சுக்கிரனுக்கும் செவ்வாயும் ஸ்கொயரில் வருவாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அது ஸோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸோட, ஒரு மாதிரி டல் மைண்டடோட நம்ம எப்படி பண்ண போகிறோம், நம்ம எப்படி நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கும். நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எழுதின பிறகும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வந்துடும். ஷுவர் ஷாட் வி வில் டூ த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் வந்து நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து எக்ஸால்ட் ஆகிறதுனால. அப்புறம் அதிர்ஷ்டத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மீனம் இந்த உச்சமடைய சுக்கிரன் அதிர்ஷ்டம் தருமா? அதிர்ஷ்டம் தருதோ இல்லையோ, உங்களுக்கு வந்து தெளிவு தரும். அறிவின் தெளிவு அதிர்ஷ்டத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான். அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள்.
அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள். ஃபேமிலியில் வந்து ஏகப்பட்ட குழப்பம் இருந்தாலும், ஏகப்பட்ட வருத்தம், யார் மேலேயும் ஒரு திருப்தி இல்லை, நிறைய அதிருப்திகள், அதெல்லாம் இப்போ மாறும். அந்த மனநிலையை மாற்றிடும். சரி, இது இப்படி தான் இருக்கும், இதை நம்ம சமாளிச்சு தான் ஆகணுன்ற அந்த மனநிலையை மாற்றும். அதே மாதிரி வந்து ஹெல்த்து. சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் வரதுனால எப்பவுமே உற்சாகத்தை கொடுப்பார், நிறைய கொடுப்பாரு. ஆனால் ஒரு லாட் ஆஃப் வெயிட்டாகவும் இருக்கார், 3 and 8. அதனால் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் வந்தால் நிறைய பேர் இந்த ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. பொதுவாகவே சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டவங்களாம் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க. அதை இந்த முறை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் ராகுவோட போது சம்டைம்ஸ் ஓவர் ரிஸ்க் ஏதாவது எடுப்பாங்க. மெயினாக ஃபினான்ஷியல் சைடில் கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இல்லை ஏதாவது நம்பி தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சனி மட்டும் 12th ஹவுஸில் இன்னும் பொசிஷனில் தான் இருக்குது. அது விரயம் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குறதெல்லாம் பண்ண தான் செய்யும். பட் ஆனால் இந்த முறை மற்ற டிரான்சிஷன்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் டேக் லிட்டில் கேர், கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயம் அமைதியாக கையாளுறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா மீனம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயந்தான். சனி என்ன தான் 12ல் உட்காந்துட்டு உங்களை போட்டு நாளும் பொழுதும் எதையாவது செலவு, ஏதாவது தொல்லை, தொந்தரவு, வருத்தம் இந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் கூட சுக்கிரன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் என்ன பண்ணுறாருன்னா ஆக்டிவேஷனை கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போகிறாரு. மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறாரு. அதை விட மெயினாக அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குறாரு. அந்த எனர்ஜி ஒரு நல்ல எனர்ஜியாக நான் பார்க்குறேன். ஸோ ஆல் டுகெதர் வந்து மீனம் இந்த மாதம் ஒரு உற்சாகத்தோடு அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீங்கன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களுடைய ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ண ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனாக, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனோட காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா, ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லோரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருங்கிறது நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்க்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.